ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜீஸ் ஃபுட் கார்னர். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் திருநாள் முன்னிட்டு இன்னைக்கு நாம் கோவில் பிரசாதம் டேஸ்டில் சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். இது நாம் குக்கரில் ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக செய்யலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். இன்றைக்கி நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். கிராம் கணக்கில் பார்த்திங்கன்னா இது எக்ஸாக்ட்லி 150 கிராம் அரிசி. இதை நம்ம வாஷ் பண்ணி கழுவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அரிசியை பச்சரிசியை நான் 3-4 வாட்டி நல்லா கழுவிட்டு குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1 கிளாஸ் பச்சரிசிக்கு நம்ம 4 கிளாஸு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நான் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இப்போது ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு நம்மளோட குக்கர் வச்சிடலாம். இது ஒரு 2 விசில்லையே நல்லா அரிசி வந்து சாதம் வந்து நல்லா குழஞ்சி வந்துடும். நம்ம வந்து தண்ணி வேறு அதிகமாக ஊற்றிருக்கோம், 1க்கு 4 ஊற்றிருக்கோம். ஸோ நல்லாவே குழஞ்சி வந்துடும். சப்போஸ் உங்கள்கிட்ட டைம் இருந்ததுன்னா ஒரு 30 நிமிஷம் முன்னாடி நீங்கள் வேணால் அரிசியை ஊற வச்சுட்டு இந்த மாதிரி குக்கரில் போட்டு நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணலாம். நான் இன்றைக்கி அது மாதிரி செய்யலை. நான் இன்ஸ்டண்ட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு தான் செய்கிறேன். இதுலேயே நல்லா குழஞ்சி வந்துடுங்க, ஏதோ பிரச்சனை இல்லை. ஸோ இந்த சாதம் வேகிற டைமில் நான் சைமல்டேனியஸ்லி வெல்லத்தை வந்து கரைச்சி வைக்கிறேன். இந்த குக்கரை நான் வேறு பர்னரில் மூவ் பண்ணிடுறேன். இப்போது வெல்லம் கரைக்கிறதுக்கு நான் ஒரு சாஸ் பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். கூடவே நான் 1.25 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இது கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 300 கிராம்ஸ் வெல்லங்க. அப்படின்னா 150 கிராம் பச்சரிசிக்கு 300 கிராம் வெல்லம் வந்து ஒரு திட்டமான அளவு ஸ்வீட்னஸ் தரும். உங்களோட ப்ரிஃபரன்ஸ் பிரகாரம் நீங்கள் வந்து கம்மி அதிகம் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். இது மாதிரி வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்மளோட வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிரும். சப்போஸ் உங்களோட வெல்லம் சுத்தமான வெல்லம், கல் தூசியெல்லாம் இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாகவே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொசீஜர் செய்யணுன்னு அவசியம் இல்லை நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இது மாதிரி கரைச்சி ஊற்றணுன்னு அவசியமே இல்லை. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த வெல்லத்தை பாகெல்லாம் எடுக்கக்கூடாதுங்க. ஜஸ்ட்டு கரைஞ்சால் போதும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு சூடான கடாயில் நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இந்த நெய்யில் நம்ம வந்து முந்திரி திராட்சை இருக்குல்ல, அதெல்லாம் வறுத்துக்கலாம். முந்திரியும் திராட்சைக்கும் எதுவும் பர்டிகுலர் குவான்டிட்டி இல்லைங்க. நீங்கள் எவ்வளோ ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே ஒரு ஃபுல் கை அளவு முந்திரி எடுத்திருக்கேன். திராட்சை வந்து ஒரு பாதி கை அளவு தான் எடுத்திருக்கேன். இப்போது முந்திரி கொஞ்சம் ஹாஃப் ஃப்ரை ஆகிட்டு அடுத்தது நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். ஒரே நேரத்தில் நம்ம திராட்சையும் முந்திரியும் சேர்த்து ஃப்ரை பண்ணக்கூடாது. பிகாஸ் திராட்சை ரொம்ப சீக்கிரமாக வந்து குக் ஆயிரும் அண்ட் முந்திரி கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்காக முந்திரியை கொஞ்சம் ஹாஃப் குக் ஆகிட்டு கிடத்தது, ஃப்ரை ஆகிட்டு கிடத்தது நீங்கள் திராட்சை சேர்த்திங்கன்னா 2மே கரெக்டாக ஃப்ரை ஆகிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்க, இந்த அளவுக்கு நம்மளது முந்திரியும் திராட்சையும் குக் ஆகினா போதும். நம்ம இது இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக நம்மளோட ரைஸும் குக் ஆகிடுச்சு. 2 விசில் வந்துடுச்சு. இந்த 2 விசில் வந்துட்டு அடுத்தது நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுறதுக்காக கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அடுத்தது நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் நல்லா வெந்திருக்கு. இதை வந்து நம்ம கரண்டி வச்சு இன்னும் கொஞ்சம் குழச்சிக்கலாம். குழச்சிட்டு நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம். இதில் இப்போது நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஃபில்டர் பண்ணி இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கலக்கி விட்டுருங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம முந்திரியும் திராட்சையும் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, அப்புறம் ஒரே ஒரு பிஞ்சு நம்ம வந்து பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம்.
பச்சை கற்பூரம் அதிகமாக சேர்த்துறாதீங்க, இல்லாட்டி சக்கரை பொங்கலோட டேஸ்ட்டே மாறிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இது வந்து கொஞ்சம் அளவோடு பார்த்து போட்டுக்குங்க. இது அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விடுங்க. குக் பண்ண இந்த பொங்கல் வந்து கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ்க்கு அடுத்தது நம்மளோட பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நெய் மணக்க மணக்க நம்மளோட சூப்பரான டேஸ்டியான கோவில் ஸ்டைல் சக்கரை பொங்கல் ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பபாய்.